ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஒரு டைமண்ட் ஜுவல்லரி தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பாப்பாவுக்கு அடுத்த மாதம் மொட்டை அடிக்கிறதுனால அவளுக்கு வந்து அன்றைக்கே காது குத்துவாங்க. நான் சின்ன வயசில் எனக்கு காது குத்துறப்போ எங்கள் பாட்டி வந்து எனக்கு பெரிய கம்மலாக வாங்கி கொடுத்துட்டு அதை குத்தி ஹோல்ஸ்லாம் பெருசாகி ரொம்பவே புண்ணாயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்டோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஸோ வந்து பாப்பாவுக்கு சின்னதாக அழகாக டைமண்ட் இயரிங் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அந்த அம்மா கிட்டேயுமே கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து டைமண்ட் ரிங் வாங்கிட்டு அப்படியே டி நகரில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ண போகிற விலாகும் டைமண்ட் இயரிங் வாங்குகிற விலாகும் கம்பைண்டாக இந்த விலாகில் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவில் நான் பேபிக்கு வெளியே கூட்டிகிட்டு போனால் என்னென்னலாம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 செட்ஸ் ஆஃப் டைப்பர் எடுத்துக்குவேன். அண்ட் தென் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து ஒரு சுடு தண்ணி எடுத்துக்குவேன், ஃபார்முலா மில்க் கலக்க. தென் இது வந்து பாப்பாவோட ஃபார்முலா. அண்ட் முக்கியமாக ஒரு டாய் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு டவல் எதுக்காக எடுத்து வச்சுக்குவேன், டவல் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துக்குவேன், வெட் வைப்ஸ். இது வந்து பாப்பாவோட ஃபீடிங் பாட்டில் இந்த கவரில் போட்டு வச்சுக்கிட்டேன், டஸ்ட்லாம் வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இது வந்து 2 செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு பாப்பாது. இது வந்து ஒரு பேட்ச் ஆஃப் மில்க் இப்போ காரில் போகும்போது கேட்டானா கொடுக்கறதுக்காக இது வந்து வச்சுக்குவேன். இதெல்லாம் தான் நான் வந்து பாப்பாவுக்கு வெளியே கொண்டு போனால் வந்து பேக் பண்ணிட்டு. இப்போலாம் எங்கள் லொக்கேஷன்லேருந்து டி நகர் அந்த சைட் ஓகே. இப்போ வந்துட்டு எங்கள் லொக்கேஷன்லேருந்து டி நகர் போகிறதுக்கு வந்து அரௌண்ட் 350 தான் ஆச்சு. நாங்கள் புக் பண்ண கேப்காரன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டபுள் த அமௌண்ட் தரணுமா, 700 தாங்க அப்போ தான் வருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு 20-50 கேட்டால் கூட பரவாயில்ல. டபுள் த அமௌண்ட் கேட்கும் போது என்ன பண்ணுறது, அதுவும் லாங் லொக்கேஷனுக்குலாம் போயிட்டு அவங்க சொல்கிற வேலை தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வந்து ரொம்பவே ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி ஷாப்பிங்க்கு நான், அம்மா, அப்பா, தம்பி, பாப்பா தான் போயிருந்தோம். ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்ததுனால அவங்களால வர முடியல. நாங்கள் ஃபுல்லாக ரெடியாகி கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்குள்ளே ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அவ்வளோ கேப் புக் பண்ணி கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக ஒரு ஜென்யூனான கேப் டிரைவரோட கேப் கிடச்சி நாங்கள் ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். பாப்பாவுக்கு டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ண நாங்கள் வந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி. அண்ட் நாங்கள் போனது டி நகர் பிரான்ச். சொல்லுங்கப்பா ஃபேமஸ் கடையில இருந்து எல்லாரும் இறங்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், கார்ல வலியோட போயிட்டோம். நெக்ஸ்ட் கடைக்கு போறோம். உள்ளே போனோன்னா பாப்பாவுக்கு இயரிங் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த கடையோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஷாப்பிங்க்குமே ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸாக இருந்துச்சு. அவங்களோட கலெக்ஷன்ஸில் எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன் அண்ட் அடல்ட்ஸ் கலெக்ஷன் தனித்தனியாக வச்சுருந்தாங்க. கிட்ஸ் கலெக்ஷன்லாம் ரொம்பவே மினிமலாக இருந்துச்சு. எல்லா டிசைனுமே பார்த்தோன்னு பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. நாங்கள் மொத்தமாக பாப்பாவுக்கு 3 to 4 இயரிங் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் பாப்பாவுக்கு அதுக்குமே அது ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துருந்தோம். எல்லா கம்மலுமே பாப்பாவுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃபைனலாக எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு கம்மல் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு பாப்பாவுக்கு எப்போ இந்த கம்மல் போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு. நாங்கள் செலக்ட் பண்ண 4 கம்மலோட ப்ரைஸ் லிஸ்ட்லாம் அவங்க செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வண்டர் என்னென்னா, நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்த 4 கம்மலுமே எங்களோட பட்ஜெட்லேயே முடிஞ்சுது. அதில் பெஸ்ட் ஆஃப் 1 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஒரு சைடில் பில்லிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அதுக்குள்ளே நான் போயிட்டு அவங்க எல்லா கலெக்ஷனுமே பார்த்துட்டு ரொம்பவே அட்மையர் பண்ணிகிட்டு இருந்தேன். கேஷ் பே பண்ணிவிட்டு பில்லிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சோன்னா அவங்களோட ஸ்கீம் பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் கோல்டு மாதிரியே தான் டைமண்ட் ஸ்கீமும் இருந்துச்சு. 11 months நம்ம பே பண்ணணும் கேஷ். அப்புறம் 12th month வந்து அவங்க போனஸாக கொடுத்து டைமண்ட் எடுத்துக்கலாம் 12th month. பாப்பாவுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஏதாச்சும் ஷாப் போகும்போது தான் நம்மளுக்குமே ஒரு மோட்டிவேஷ்னல் வருது, எப்படியாச்சும் ஏர்ன் பண்ணி இந்த மாதிரி நிறைய வாங்கணும்னு சொல்லிட்டு. உங்களில் நிறைய பேருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி டைமண்ட் வாங்கியாச்சு. பில் பே பண்ணது தான் இவனுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். நீ ஏன்டா அப்படி பல்லு வச்சிருக்க? நாங்கள் வந்து இப்போ தான் ட்ரெண்ட்ஸை க்ராஸ் பண்ணுறோம். எங்கள் டேடி வந்து ஒரு ஷர்ட் எடுக்கலான்னாரு. எவ்வளோக்கு வேணும்னு கேட்டால் 300 400 கடைக்கு போடுற மாதிரி வேணும்னாரு. அவருக்காக ட்ரெண்ட்ஸ்காரங்க யாராவது பார்த்தீங்கன்னா 300 400 ஷர்ட் லான்ச் பண்ணுங்க. ஓகேவா டேடி? நாங்கள் போன ஜுவல்லரி ஷாப்லேருந்து உஸ்மான் ரோட் பார்த்திங்கன்னா ஒரு 100 meters தான் இருந்துச்சு.
ஸோ ஊர் போக அப்படியே ஏதாச்சும் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த சைடு வந்திருந்தோம். நாங்கள் எப்போ டி நகர் வந்தாலுமே இந்த ஒரு ஹைதராபாத் பிரியாணியில் போயிட்டு கண்டிப்பாக பிரியாணி சாப்பிட்டு தான் வருவோம். இந்த ஷாப் பார்க்க குட்டியாக இருந்தாலும் டேஸ்ட்டு செம்ம வர்த்தாக இருக்கும். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஷாப்பிங் பண்ண ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்டுன்னு பார்த்திங்கன்னா அது டி நகர்னு தான் சொல்லுவேன். என்னை காலையில் கூட்டிகிட்டு வந்து டி நகரில் விட்டுட்டாலும் நைட்டு வரைக்கும் சுற்றிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் சைட்லலாம் இந்த மாதிரி சாப்பிட்ற கடை இருக்கும் போது சாப்பிட்டுட்டே ஷாப்பிங் பண்ணிகிட்டே இருக்கலாம். எனக்கு டி நகரில் உஸ்மான் ரோடை விட ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தான் ரொம்பவே பிடிக்கும். பட் இங்கேருந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் வந்து ரொம்பவே தூரம். பாப்பாவை கூட்டிகிட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியாததுனால இங்கேயே ஷாப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டை எல்லா ஷாப்லேயுமே 3 tops 500ன்னு போட்டிருந்தாங்க. பட் நான் ட்ரெஸ் பக்கமே போல். ஆல்ரெடி நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்ததுனால நான் சுத்தமாக ட்ரெஸ்ஸே பார்க்கல. பிரிட்ஜு கீழே இந்த மாதிரி வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஏறிட்டா லைனாக கடையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே போகலாம். அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு பேக் ஷாப்பில் ஸ்லிங் பேக் பார்த்துருந்தாங்க. இந்த மாதிரி ஷாப்ஸில் எப்போயுமே ரேட்லாம் ஹையாக தான் சொல்லுவாங்க. நம்ம பார்கெயின் பண்ணுற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல டீலில் வாங்கிட்டு வரலாம். பக்கத்துலேயே ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரிலாம் பார்த்துருந்தேன். நான் இந்த மாதிரி ஒரு லாங்கான ஜடை செட் தான் பார்த்துருந்தேன். ரேட்டும் ஓவராக இருந்துச்சு. எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைட் இல்லாததுனால நான் வாங்கிக்கல. இந்த வாட்டி டி நகரில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னென்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் அவ்வளோ யூனிக் கலெக்ஷனாக இருந்துச்சு. இந்த இயரிங்ஸ்லாம் கேப் புக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 10 minutesல பார்த்துட்டு இருந்தேன். ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸோட கலெக்ஷனுமே எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸாஸ்டான ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு அப்போலாம் வந்து எவ்வளோ சுற்றினாலுமே டயர்ட் ஆகாது. இப்போ வந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சா, ஸோ வந்து கொஞ்ச நேரம் நடந்தாலே வந்து கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அதனாலேயே வந்து பாதி ஷாப்பிங்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு என்கிட்ட இருக்க ட்ரெஸ் பிக்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேட்சிங்காக இயரிங்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தேன். ஆனால் வந்து எதுக்குமே பிளான்டாக போகாததுனால எனக்கு வந்து என்ன பொருள் பார்த்தாலுமே வந்து எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நிறையா வாங்கணும்னு மண்டிக்குள்ளே ஒன்று வச்சுட்டு போனேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்து நான் ஃபுல்லாகவே பிளாங்க் ஆகிட்டேன். ஸோ பார்க்குறதுலாம் ரொம்பவே கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். நான் வந்து யோசிச்சுட்டு போனது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ நான் வாங்கினது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு மட்டும் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிங் பேக் வந்து அம்மா வாங்கியிருந்தாங்க. பிளாக் கலர் ஸ்லிங் பேக். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 350 சொன்னாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி ஒரு 250க்கு வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஒரு ஷார்ட்டான ஹேர் ஆக்சசரி தான் வாங்கியிருந்தோம். பிங்க் கலரில் இருக்குது ஸ்டோன்ஸ்லாம். என்கிட்ட ஒரு பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறப்போ பிங்க் கலர் சாரீ இருக்கிறதுனால அது ஒன்று வாங்கியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு 400 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பார்கெயின் பண்ணி ஒரு 250க்கு வாங்கியிருந்தோம். அண்ட் வாங்கின ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது வர்த்துன்னு தான் சொல்லுவேன். அண்ட் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் போடணும்னு ஆசை. அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் வருது. அண்ட் ஃபங்க்ஷனோட என்னோட சாரீ கலரும் இந்த கலர் இருந்துச்சு. இது வந்து என்ன குவாலிட்டி ஆஃப் ரெயின் பேங்கிள்ஸ்ன்னு தெரியல. இது வந்து 150 சொல்லியிருந்தாங்க. அண்ட் அம்மா வந்து இன்னொன்று ரெயின் ட்ராப் பேங்கிள் வாங்கியிருந்தாங்க. இதுதான் அது. இது ரெண்டுத்துக்கும் குவாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியல, கேமராவில் தெரியல. பட் எனக்கு என்னவோ ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து 240 சொன்னாங்க ஒரு டசன். இது வந்து 150 தான். எனக்கு இந்த ரேஞ்சில் போதும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சாரியே ஒரு வாட்டி தான் கட்டுவேன், எதுக்காக அதுக்காக வந்து தனியாக வளையல் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு இந்த ஒரு கிளிப் மட்டும் எப்போ வாங்கினாலுமே எங்கள் வீட்டில் தொலைஞ்சிட்டே இருக்கும். நாங்கள் வெளியே கிளம்பணுன்னா எங்கள் கிளிப்புன்னு சொல்லிட்டு தேடிட்டு கண்டுபிடிச்சி கிளம்பவே ஒரு பெரிய போர் ஆகிடும். அதனால இது ஒரு அட்டை வாங்கிக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு சாரீக்கு வந்து போடுறதுக்காக இந்த ஒரு கிளிப் பார்த்துருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒன்று வாங்கிட்டேன். இது வந்து சொன்ன ரேட் வந்து 150 சொன்னாங்க. நான் வந்து 85 ருபீஸ்க்கு 90 ருபீஸ் ஆகிடுச்சு. 90 ருபீஸ்க்கு வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டிசைன், அதனால தான் கண்டிப்பாக வாங்கணும்னு வாங்கிக்கிட்டேன். இது வந்து இந்த பேங்கிளோட இன்னொரு பேர். ஆக்சுவலாக இது 12 பீஸ் 240ன்னு நினைக்கிறேன். ஆமாம்,
12 பீஸ் 240 தான். ஆனால் எனக்கு இன்னும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து நான் டி நகரில் மொத்தமாகவே ஷாப் பண்ணியிருக்கேன். அதுவும் பாப்பா வேறு டயர்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டா. சரி அவளை பார்த்தாலும் பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதனால என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. நான் நினச்சி போனது ஒன்று, இருந்தாலும் அது நடந்ததுலாம் ஒன்று, இருந்தாலும் ஓகே. பட் நான் வாங்கின வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.